வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவி பறிப்பு. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் நடத்த காங்கிரஸ் முடிவு. தேர்தல் விதிமுறைகளை மீறி 10 கோடி ரூபாய் செலவு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிகள் தொடர்ந்து கொலை, கொள்ளை, வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பது என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. மேலும் இந்த ஆட்சியில் தலித் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடமிருந்த அமைச்சர் பதவியை பறித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எதற்காக அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்ற விளக்கத்தை கூட இந்த அரசு அளிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இதுபோல் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை என்றார். தலித் மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடாமல் மற்ற துறைகளுக்கு மடைமாற்றப்படும், திருப்பி அனுப்பப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், புதுவையில் மாணவர்களுக்கு இலவச கல்வி என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை ஆரம்பத்திலேயே செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றனர். இப்போக்கை மாற்றாவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டம், பேரணி, சட்டசபையை முற்றுகையிடுவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழும் பகுதிகள் அவர்களை உள்ளே நுழைய விட மாட்டோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆட்சியின் அலுவலகங்களை கூறுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி 2 தொகுதிகளுக்கு 10 கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில், இதனால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை தேர்தல் ஆணையம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொள்கைகளை விட்டுவிட்டு கையூட்டு பெற்றுக்கொண்டு அரசியல் நடத்தும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுக பற்றியோ பொதுச் செயலாளர் எடப்பாடி பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சியினர் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து மக்கள் விரோத செயல்களுக்கு அமைதி காத்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்ற தேர்தல் விதிமுறை இருக்க 10 கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இதன் மூலம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வெற்றியை செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தினார். புதுவையில் பேனர், கட் அவுட் வைக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி நிர்வாகமும் இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பேனர் விழுந்து விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், காரைக்காலில் போதைப் பொருள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ளது, போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுடன் போலீசார் கைகோர்த்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக பதவியேற்ற ஜான்குமாருக்கு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார், நற்பணி கலை மன்ற தலைவர், கடலூர் மற்றும் புதுச்சேரி ரெயின்போ நகர், அண்ணா நகர் கலை மன்ற தலைவர் அமுதன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் ஜான்குமாரை டாக்டர் சிவந்தி ஆதித்தனர், நற்பணி கலை மன்ற தலைவர் கடலூர் மற்றும் புதுச்சேரி ரெயின்போ நகர், அண்ணா நகர் கலை மன்ற தலைவர் அமுதன், வளர்மதி நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தும், அமைச்சராக பதவியேற்றதற்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுவை மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் பலராமனின் மகனும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுவை மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் பலராமன் தலைமையில் மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளரும் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் தொகுதியின் வேட்பாளருமான டாக்டர் நாராயணசாமி புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மூலகுளம் பேருந்து நிலையம் அருகே 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை OMRல் இயங்கி வரும் பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியான சென்ட் ஜோசப் கல்வி குழுமம் சார்பில் வெளியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 62,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பக துணை இயக்குனரும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் செய்தி ஆசிரியருமான BBN நாத் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கும் வகையில் படிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து பிரபல பேச்சாளரும் மனிதவள மேலாளருமான சாய் அருண் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதாகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் அன்பரசன் மற்றும் கிருஷ்ணகுமார் சிறப்பாக செய்திருந்தனர். கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் சார்பில் பாரம்பரிய விதை நெல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெய் விதைகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா வரவேற்றார். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் ஞானமூர்த்தி, கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் இளங்கோவன், முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்க நிறுவனர் மோகன், அறிவுமணி, ஏகாம்பரம் முன்னிலை வகித்தனர். விழாவில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, ஜாலிஹோம் நிறுவனர் புரூனோ ஜாவியோ, பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் இளமதி ஜானகிராமன், முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் இயற்கை விவசாயிகளுக்கு 60 வகையான வீரியமிக்க நெல் விதைகளை இலவசமாக வழங்கினார். இதில் கலைவாணி கணேசன், ஹேமலதா அசோக்குமார், உதவி பேராசிரியர்கள் ரேகா, பிரேம்குமார், பரமேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண் திருமண உதவித்தொகையாக 1 லட்சம் ரூபாய் விகிதம் 5 பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மற்றும் சமூக நலத்துறை மூலம் 11 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு அரியாங்குப்பத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வெள்ளையனே வெளியேறு, கொள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 3வது அணியை உருவாக்க மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் வரவேற்றார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வலுவான 3வது கூட்டணியை உருவாக்கவும், அதில் ஏற்கனவே உள்ள 2 பெரிய அணிகளில் இடம்பெறாத கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வலுவான 3வது அணியை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இது தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை திடலில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இப்பொதுக்குழு கூட்டத்திற்கு அமைப்பாளராக முன்னாள் கவுன்சிலர், கட்சியின் மீனவர் அணி நிர்வாகியான தனஞ்சயன் நியமிக்கப்பட்டார். கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வகிக்க அமைப்பு செயலாளர்களாக மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், சுகுமகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். விரைவில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி நித்யானந்தன், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி, முனைவர் பிலிப், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், செயலாளர் முனுசாமி, திருநள்ளாறு தொகுதி நற்பிரவி, காரைக்கால் ராமகிருஷ்ணன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், உப்பளம் தொகுதி செல்வம், ராஜ்பவன் தொகுதி சுப்ராயலு, நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு, சேகர், ஆரோக்கியதாஸ், நாகமுத்து, முகமது அசாம், இணை செயலாளர் GT இளங்கோவன், இதயவேந்தன், உதவி செயலாளர் ஆண்டாள், மணிகண்டன், சண்முகம், அபிலாஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கன் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்தியா ஜல ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வலைகள், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதை பெற்று சென்ற குழந்தையில்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாக இப்பகுதி மக்களால் கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலை வாய்ப்பு, சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராது பாடுபடுவோம் என்றும் அரியாங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பேட்டியின் பொழுது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருபால், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்திலிங்கம், மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மங்கலம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி மங்கலம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் பெரியகடை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பி சுப்பிரமணியன், தன்வந்திரி நகரில் எஸ்பி வீரவல்லவன், தவளக்குப்பத்தில் எஸ்பி பக்தபக்ஷலம், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பிக்கள் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். பொதுமக்களிடமிருந்து 78 புகார்கள் பெறப்பட்டு 39 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 52 பெண்கள் உட்பட 251 பேர் பங்கேற்று புகார்களை தெரிவித்தனர். புதுச்சேரி எழுச்சி கவி சரவணனின் பொன்விழா மலர் வெளியீட்டு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த எழுச்சி கவி சரவணனின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் பொன்விழா ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள போஸ்கோ மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிமுக உரிமை மீட்பு குழு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிக பெருமாள் ஆகியோர் பங்கேற்று பொன்விழா மலரை வெளியிட்டனர். சரவணனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருடைய இலக்கிய பணி மேலும் சிறப்படைய வாழ்த்தினர். அப்பொழுது எழுச்சி கவி சரவணன் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் பெற்றார். இந்நிகழ்வில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் இன்று சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், பேராசிரியர் கிருஷ்ணா, திருக்குறள் சண்முகம் உள்ளிட்ட பலர் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திருக்குறள் கூறு நிகழ்வு நடைபெற்று திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது.
வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நெய்தல் நாடனின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய ஆடிப்பூர தேர் திருவிழாவை முன்னிட்டு 10 நாட்களுக்கு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. முதல் நாள் கொடி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றதைத் தொடர்ந்து திருக்கோவில் கலையரங்கில் வில்லியனூர் குமுகாய நண்பர்கள் வட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு நிறுவனர் பரசுராமன் தலைமை தாங்கினார். முத்தாலவாழி மாரியம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் வரவேற்புரையாற்ற, பாவலர் வேணு ஞானமூர்த்தி, கவிஞாறு முருகுமணி, கவிச்சுடர் முருகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் பக்தி இலக்கியங்களில் சமுதாய தாக்கம் எனும் தலைப்பில் ஆன்மீக பேருரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை கோவில் நிர்வாக அதிகாரி திருக்காமேஸ்வரர் துவக்கி வைக்க, தமிழ் ஆசிரியர் சுப்பு தேவராசு வாழ்த்துரை வழங்கினார். முடிவில் ஆசிரியர் ராமதாசு நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் குமுகாய நண்பர்கள் வட்டத்தின் மோகன், வஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், ஆன்மீக செம்மல் முத்து ஐயாசாமி உள்ளிட்ட ஆன்றோர், சான்றோர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தை சார்ந்த பூக்கடை ரமேஷ், ஜவஹர் பள்ளியின் தாளாளர் ராமசிவராஜன், வாசவி விஜயன், ஜகம் கல்வி அறக்கட்டளை ஜீவானந்தம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 4 ஆண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர்கள் ஜெரோம், பாரத், ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பல் மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சுப்பையா நகர் பகுதியில் உள்ள முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு சுப்பையா நகர பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழா கோலாகலமாக துவங்கியது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சக்தி கரகம் புறப்பட்டு சுப்பையா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி உலா சென்று மீண்டும் திருக்கோவிலை அடைந்து திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய இந்த திருவீதி விழா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. விழாவில் ஆலய நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும், பொதுமக்கள், திருக்கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளிகள் 1998, 99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998, 99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் சந்திப்பு விழா மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் மாணவர்கள் பயின்ற ஆசிரியர்களை சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் எடுத்துரைத்தனர். விழாவில் ஆரோக்கியராஜ், லியோராஜ், விமல்ராஜ், சந்திரசேகர், ரெஸ்லன், விஜயபாஸ்கரன், சிவநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தங்கள் பயின்ற ஆசிரியர்களின் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9170 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவி பறிப்பு. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் நடத்த காங்கிரஸ் முடிவு. தேர்தல் விதிமுறைகளை மீறி 10 கோடி ரூபாய் செலவு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல்.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதிகள் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.